திருநாவாயாக்கு போகக்கூடிய ரத யாத்திரைக்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்காங்க. ஆமாம், கருத்துக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற திருநாவாயா என்ற இடத்தில் நடந்த கும்பமேளாவிலே அதனால் நடக்கக்கூடிய கும்பமேளாவை இந்த தமிழக அரசானது தடுத்து நிறுத்தி இருக்கிறது. இது ஒரு தவறானதாகும். ஆன்மீக பயணத்திலே மக்களிடம் ஒரு எழுச்சி, ஒவ்வொரு நாட்டிலும் தேசத்திலே எந்த தேசத்திலெல்லாம் மதங்கள் அழிந்ததோ அந்த தேசத்திலெல்லாம் தீவிரவாதங்கள் தான் நடந்திருக்கின்றன. ஆன்மீகமானது ஒரு அற்புதமான மக்களை நல்ல சக்தியாக பயன்படுத்தக்கூடியது. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கமானது கலைஞருடைய அரசாங்கத்தை விட மோசமாக, முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இருந்த பொழுதும் கூட பல யாத்திரைகள் நடந்திருக்கின்றன. அத்வானியினுடைய யாத்திரைகள் கூட நடந்திருக்கிறது. இது போன்ற யாத்திரைகள் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் உடன் இருப்பவர்கள் மிகவும் மோசமான தகவல்களின் அடிப்படையில் பல வகையான யாத்திரைகளை, ஆன்மீக பயணங்களை எல்லாம் தடுத்து நிறுத்துவதன் மூலமாக அவர்களே மக்களிடம் எழுச்சியை, இந்த தேசத்திலே இந்து மக்களிடம் எழுச்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இது மாதிரி தவறான பாதையிலே இந்த அரசாங்கம் சென்று கொண்டிருந்தால் வரக்கூடிய காலம் அவர்களுக்கு ஒரு மோசமான காலமாக அமையும். திருப்பரங்குன்றத்திலே செய்தார்கள், இப்பொழுது இங்கு செய்திருக்கிறார்கள். இது தவறான நிகழ்ச்சியாகும். இந்த மாதிரி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுங்கிறதுக்கு காரணத்தினால இந்த ரத யாத்திரை தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரிய ரதம்லாம் இல்லை, ஒரே ஒரு சின்ன வாகனத்தில் ஒரு ஸ்ரீசக்கரை எடுத்துகிட்டு போகக்கூடிய விஷயந்தான். வேணுமென்றே இந்த இந்துக்களை ஒடுக்கணுங்கிற மனப்போக்கிலையும் மைனாரிட்டி மக்களை உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரி செயல்களை இந்த திமுக அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. அதனுடைய காரணம் தான் இப்போ ரத யாத்திரை ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த விஷயமா நாங்கள் மேற்கொண்டு வாய்ப்பு இருக்குது சொன்னால் நீதிமன்றம் அணுகி அதுக்கான ப்ராப்பரான உத்தரவு பெற்று அனுமதியோடு ரத யாத்திரை நடத்துவோமே தவிர அவங்கள மாதிரி அநாகரிகமாக செய்ய மாட்டோங்கிறது நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் காவல்துறையோட ஒத்துழைப்போடு இந்த என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ரதத்தை திருப்பி கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யோசனை பண்ணுறோம். ரத யாத்திரை ரத்து செய்யப்பட்டதை நாங்கள் மன வருத்தத்தோடையும் மிகுந்த ஆதங்கத்தோடையும் நம்ம ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறனால ஏற்றுக்கிறோம். ரத யாத்திரை நடக்கலை. இங்கே முக்கியமான காரணம் இந்த திமுக அரசாங்கம் இந்த இந்துக்களை ஒடுக்கணுங்கிற கெட்ட எண்ணத்தை இதில் செயல்படுத்தியிருக்காங்க. மிகுந்த மன வருத்தத்தோடு இந்த ரத யாத்திரையை ரத்து பண்ணுறோம்.